நம்ம சேனலை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது உங்கள் சேனல். நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஹரி டாய்ஸ் அண்ட் டெக் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 90s டாய்ஸ் அன்பாக்சிங் சீரிஸ் ப்ளஸ் வந்து டெக் வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு ஸ்பெஷலாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 90s மெமரி நிச்சயமாக கொடுக்கும். நான் வீடியோ போடுறது உங்களுக்கு அந்த மெமரிஸ் திருப்பி கொடுக்காத இந்த வீடியோவை நான் போடுறது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அது இல்லாமல் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்கும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குமா போட்ட எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காம போய் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 90s கிட்ஸோட ஒரு வெடின்னே சொல்லலாம். அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு அதை கிரிக்கெட் விளையாடுறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த செடி கண்ணில் போட்டோன்னே என்ன பண்ணுவோன்னா, ஒரு விதை இருக்கும், பச்சை கலராக இருக்கும். அதனால் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கணும். பச்சையாக எடுக்கக்கூடாது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் தண்ணி நினச்சி வெயிலில் காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு வெடிக்கும். ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் வந்து கிரவுண்டில் இருக்கிறப்போ நம்ம வந்து தண்ணி இருக்காது. பெரும்பாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எச்சு தொட்டு கையில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வெடிக்கும். அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வெடிச்சு போயிடும். அதாவது செடி அந்த விதையை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த செடியில் உள்ள மாதிரி அதுவே வெடிச்சு போயிடும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கையில் எடுத்து நாங்கள் வந்து வச்சு விளையாடுவோம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து வெடி செடியுமோ, உங்கள் ஊரில் நீங்கள் அது என்ன பேரில் சொல்லுவீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பேர்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி பேர்லாம் நான் சொன்னமாக ஞாபகமே இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்காண்டி வந்து 2 பீஸ் எடுத்துருக்கேன். பாருங்கள் இது எப்படி வெடிக்குது. கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். ஏன்னா நல்லா வெயிலில் காமிக்கணும். இது வந்து கொஞ்சம் பனிக்காலனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வெடிக்காது. ஒரு எப்படி இருந்தால் மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது வெடிச்சிடும். தண்ணீர் தான் வைங்கலாம் எச்சி தொட்டு வைங்க. ஏன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து பெரும்பாலும் நாங்கள் எச்சி தொட்டு தான் வைப்போம். இப்போ பாருங்கள் வெடிச்சிருச்சு.